தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு விளையாட்டுத்துறை அபிவிருத்திக்கு பாரிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதி விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவிப்பு. අපේ දායසිරි අමතුමා මේ රටේ ඉන්න දක්ෂ අමාත්‍යවරයෙක්. அமைச்சர் தயாசிரி நாட்டில் உள்ள திறமையான அமைச்சர், இனபேதமின்றி ஆர்வமாகவும் அர்ப்பணிப்பாகவும் செயலாற்றும் அமைச்சர். அதன் காரணமாக எமது அமைச்சினால் சில புதிய திட்டங்களை உருவாக்கி விளையாட்டுத்துறையை முன்னேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கின்றோம். வடக்கு கிழக்கு விளையாட்டு அபிவிருத்திக்காக பாரியளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனூடாக மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, கல்முனையில் விளையாட்டு அரங்கை நிர்மாணிப்போம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விளையாட்டுத்துறை முன்னேற்றமடையும் என நான் நம்பிக்கை கொள்கின்றேன். பல தேசிய மட்ட வெற்றிகள் திருகோணமலை மாவட்டத்துக்கு கிடைத்து வந்திருக்கின்றன. எனினும் சகல வசதிகளும் கொண்ட சரியான விளையாட்டு மைதானம் திருகோணமலை மாவட்டத்திலே இல்லை என்பது மிகவும் மனவேதனையை தரக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாவட்டத்தில் தான் எங்களுடைய கிழக்கு மாகாணத்துக்குரிய மாகாண விளையாட்டரங்கு அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திருமலை நகரின் மெக்னைசர் விளையாட்டரங்கு அமைக்கப்பட்டு வருகின்றது. துரதிர்ஷ்டவசமாக அங்கு தோண்டும் போது எலும்புக்கூடு கிடைத்ததனால் அது சம்பந்தமாக நீதிமன்ற தடை காரணமாக அது சிறிது. நன்றி அமைச்சர் அவர்களே. உண்மையிலே அந்த விடயங்கள் எங்களுக்கு தெரிந்த போதிலும் இதுவரை காலமும் எங்களுக்கான ஒரு மைதானம் இல்லை என்ற ஒரு ஆதங்கத்தின் மூலமாக வெளிப்பட்ட சில கருத்துக்களாகத்தான் அந்த கருத்துக்களை நான் கூறியிருந்தேன். வடக்கில் சகல வசதிகளையும் கொண்ட ஒரு சர்வதேச தரமுடைய விளையாட்டரங்கு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற நமது நீண்டகால கோரிக்கைக்கு அமைவாக 2011 வருடம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்தில் இதற்கென சுமார் 325 மில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு விளையாட்டரங்கு அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. 2013ஆம் வருடத்தில் இது பூர்த்தி செய்யப்பட்டு தேசிய மட்ட விளையாட்டுப் போட்டிகள் இங்கு நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டது. ஆனால் அது நடைபெறவில்லை. இங்குதான் 2016ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்று கூறியிருந்தும் தேசிய விளையாட்டு விழா துரையப்பா மைதானம் ஒரு அமைச்சரிடம் ஒரு வேண்டுகோள் என்றால் மன்னார் மாவட்டத்தில் அந்த பள்ளிமுனை விளையாட்டு மைதானம் புனரமைப்பதற்காக அறிகிறேன். ஆனால் பணிகள் நாம் இதற்கு நிதி ஒதுக்கி இருந்தோம். உங்களது அரசியல் பிரச்சனையே பிரச்சனையாக காணப்படுகின்றது. அந்த அமைச்சர்களுடன் நான் கதைக்கின்றேன். வடக்கு கிழக்கிற்கு வேலை செய்ய சென்றால் இடையூறான நிலை காணப்படுகின்றது. முதலமைச்சர் அல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்.